அன்புக்கு ஒண்ணுமே புரியல. பார்த்தா அவரோட சாப்பாட்லயே அந்த பூச்சி இருக்கு. ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாரு அன்பு. பாருங்க சார், உங்க சாப்பாட்லயே இருக்கே சார். நாங்க என்ன சார் பண்றது? இப்ப இதுக்கு மேல லைவ் என்ன சார் வேணும்? எல்லாம் லைவ் மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் உங்ககிட்ட சாப்பாடு யாருமே வாங்கி சாப்பிட மாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கிளம்பி போறாங்க. இதனால அன்புக்கு ஒண்ணுமே புரியல. இது இப்படி நடந்தது அப்படின்னு எங்களுக்கும் ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இதனால அன்பு வீட்ல எல்லாருமே டென்ஷனா இருக்காங்க. "என்ன இப்படி நடந்திருக்கே? ஒண்ணும் புரியலையே." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே தலை மேல கை வச்சுட்டு உட்காந்துடுறாங்க. ராஜசேகர் எப்படி நடந்தது அன்பு? நீ இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இருப்ப, ஏன் இப்படி இருக்க? மேலும் மேலும் என் அம்மாவை ஏன் கஷ்டப்படுத்துறேன்? அம்மாவோட சாம்ராஜ்யம் அழிஞ்சிடும் போல் இருக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன். ஏன் மேலே தான் தப்பு, நான் யாரையும் நம்பியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த சூழ்நிலையில் கரெக்டாக உடனே டிவி வைக்கிறேன். டிவியில் என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம், மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல நம்மளை பற்றி அப்படி சொல்லிட்டு வைக்கும்போது கரெக்டாக மீடியாவில் இந்த மாதிரி இவங்களோட ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சன் வேஸ்ட்டு, இவங்க கிட்ட யாரும் வாங்காதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே திருப்பலான்னு பார்த்தா டிவி ஆஃப் பண்ணலான்னு போகும்போது கரெக்டாக அந்த டிவியில் கண்மணி வராங்க. கரெக்டாக மீடியாவில் அதை பார்த்துட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு. இங்கே பாருங்கள், கண்மணி வந்திருக்கா. கண்மணியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வம் பார்க்குறாங்க. ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படி டென்ஷனாக வராங்க. உடனே கண்மணி இந்த மாதிரி பிரியாணி கடை ஓப்பன் பண்ணணும்னு என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஐடியா இருந்தது, அதனால தான் இந்த கடை நாங்கள் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. கண்மணி போய் நேரில் போய் பேட்டி காண்றாங்க. ஒரே நைட்டில் இவ்வளோ தூரம் நீங்கள் பாப்புலர் ஆகிட்டீங்களா மேடம், உங்களோட பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்குமாமே, நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது, நீங்கள் இடியாப்பமும் சூப்பராக பண்ணுவீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கிட்டேயும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டேயும் நிறைய பேட்டி காண்றாங்க. கண்மணியும் அழகாக பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்த பாட்டிக்கு இன்னும் வயிறாக ஏறுது. அன்புக்கு அப்படியே பார்த்து பிரமிச்சு போகிறாரு. ஒன்றும் புரியாமல் உடனே எவ்வளோ தைரியம் இருக்கும் அவளுக்கு, நம்ம இந்த மாதிரி அவமானப்பட்டிருக்கோம், அவள் அழகாக பேட்டி கொடுக்குறா, அந்தளவு ஆயிடுச்சு அவளுக்கு, நம்ம அவமானப்படுத்தணுன்னே அவள் பண்ணிகிட்டு இருக்கா, நம்ம அவமானப்பட்டோம்ல அதை பார்த்து ரசிக்கிறதுக்காகவே பேட்டி கொடுத்துருக்கா, அந்த அளவு ஆயிடுச்சு அவளுக்கு, அவள்லாம் ஒரு ஆளா இந்த வீட்டை உப்பை தின்னுட்டு இவ்வளோ திமுறா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி டென்ஷன் ஆகிறாங்க. நீங்கள் அமைதியாக இருங்கம்மா, அந்த கண்மணி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார் ராஜசேகர். நீங்கள் வாங்கம்மா, டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே அன்பு பார்த்துட்டு டென்ஷனாக அப்படி இருக்கிறாரு. எல்லாருமே இங்கே பாரு அன்பு, அவள் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறா, அதனால் அவள் பேட்டி கொடுத்துருக்கா, அதுக்கும் நம்ம இந்த மாதிரி அவமானப்படுறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, பாட்டி சொல்கிறாங்க, நீ அப்படிலாம் யோசிக்காதப்பா அப்படின்றாரு உங்கள் சித்தப்பா. அப்படியே உங்கள் சித்தப்பா பார்த்து முறைக்கிறாரு. பார்த்துட்டு போயிடுறாரு அன்பு. இங்கே கண்மணி நல்லா முன்னுக்கு வரான்னு நான் சந்தோஷப்படுறதா, இல்லை அன்பு இந்த மாதிரி நிலைமைக்கு ஆகிட்டான்னு நான் துக்கப்படுறதானே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க சிவகாமி. சிவகாமி, நீ வருத்தப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்றாரு அவங்க இந்த அன்போட சித்தப்பா. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்க, கண்மணி ரொம்ப சந்தோஷமாகறாங்க. உனக்கு தெரியுமா தேன்மொழி, நம்மளுக்கு எவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு தெரியுமா, பிரியாணிக்கும் நிறைய ஆர்டர் வந்திருக்கு, அதே டைமில் நம்மளோட இடியாப்பத்துக்கும் இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. நிஜமாவா கண்மணி அப்படின்னு. ஆமாம், இதுக்கப்புறமா நம்ம கவலைப்பட வேண்டியதே கிடையாது, நிறைய ஆர்டர் வந்தால் நம்ம தனியாக செய்ய முடியாது அப்படின்ற. அது என்னமோ கரெக்டு தான், நம்ம அதிகமாக செய்யணுன்னா நிறைய பேருங்களை புக் பண்ணணும். நீ என்ன சொல்கிற கண்மணி? ஆமாம், இன்றைக்கி வர சொல்லியிருக்கேன், சில அக்காங்கள்லாம் நம்ம ஏரியாவில் இருக்காங்களே அவங்களெல்லாம் வர சொல்லியிருக்கேன்னு அவங்களாம் வராங்க. இங்கே பாருங்கள், நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு, எல்லோரும் சேர்ந்து இந்த வேலையை பண்ணணும், உங்களுக்கு எல்லாம் சம்மதமாக அப்படின்னோடனே, எங்களுக்கு என்ன கண்மணி, நீ எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் வர ரெடியாக இருக்கோம், நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். சரி, நாளைக்கு இவ்வளோ ஆர்டர் நம்மளுக்கு வந்திருக்கு, இவ்வளோ இடியாப்போ ரெடி பண்ணணும், அதனால் உங்களுக்கெல்லாம் சுத்தமாக ரெடி பண்ணுறதுக்கான கையில் க்ளவுஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெட் பேண்ட் எல்லாமே நான் கொடுக்குறேன், ஹெட் கேப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. சரி, இந்த வேலை எல்லாமே நீங்கள் ஆரம்பிங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு எல்லாருமே அந்த மாவு ஜலிக்கிறது அந்த மாதிரி ஒர்க் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. பிரியாணிக்கு தேவையெல்லாம் ஒரு பக்கம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்து தென்மணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்மணி இதை நினச்சி கூட பார்க்கல, நம்ம கூடி சீக்கிரத்தில் பாரு நல்லா முன்னுக்கு வந்துடுவோம். சரி, நாளைக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கும்னு சொன்னியே, அதுக்கு நீ கிளம்புறியா அப்படின்னோடனே, ஆமாம் நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க, அந்த ஆர்டர் மட்டும் கிடச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இடம் பார்க்க வேண்டியது இருக்கும். என்ன கண்மணி சொல்கிற, இடமா? ஆமாம், வீட்டில் வச்சு செய்ய முடியாதுல்ல, அதுக்குன்னு ஒரு ஷாப் பார்க்கணும்ல, நம்ம பிஸ்னஸை விரிவுபடுத்தணும் தேன்மொழி அப்படின்னோடனே, இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி, நீ ஒரு தனியால் எப்படி இவ்வளவும் பண்ணுவேன், ஏன் நான் இருக்கேன், நானும் கண்மணி கூட சேர்ந்து எல்லாமே செய்வேன் அப்படின்றாங்க தேன்மொழி. நீ இருக்கம்மா, இருந்தாலும் கண்மணி பாவம்ல, தனியாளா, இதுக்கப்புறம் எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம தான்மா பார்த்துக்கணும், யாரையும் நம்பி நம்ம இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா யாரோ கண்மணி எப்படி சொல்லிட்டு வெளியே காத்துறாங்க. போய் பார்த்தா அன்பு நிற்கிறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க வீட்டில் உள்ளவங்க.